நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. இந்த தீர்க்க முடியாத கர்மா நட்சத்திரம்னா அது என்னென்ன சாமி, அதற்கான பரிகாரம் என்ன சாமி? நான் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கேன், எவ்வளவோ ஆலயங்கள் வழிபாடு பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஜோடர்களை நான் போய் பார்த்துருக்கேன். எனக்கு பெருசாக நன்மை நடக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த தீர்க்க முடியாத கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பல பேருக்கு உணவு கொடுக்காம வேலை வாங்குறது, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்காம போட்டுறது, இந்த மாதிரி செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செய்யும் போதுதான் மூலம் 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது. தீர்க்க 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 அல்ல அல்ல குறையாத வந்துகிட்டே இருக்கு. செல்வம் இல்ல, கர்மா. ஆயில்யம் 4ஆம் பாதத்துல கிரகம் இருப்பவர்களுக்கு போய் பாருங்க, கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை இவைகளில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு தான் இறப்பாரே தவிர சாதாரணமான இயற்கை மரணம் இருக்காது. இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ரகசியங்கள் இது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், இதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க சாமி. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நானே அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், உன்னை பார்க்க வந்ததே பெரிய விஷயம், அப்படியே சும்மா போய் கும்பிட்டு வாங்க, அந்த காப்பாத்திக்கலாம். நீங்க கடன் வாங்கி தான் செய்யணும்லாம் கிடையாது, இருந்து செய்யாம விட்டுறாதீங்க. ரேவதி 4 சாமி. ரேவதி 4ஆம் பாதம். நான் இன்னும் தள்ளாடி கொண்டே இருக்கிறேன். நீங்க சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட் நேரில் அனைக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சாமி. கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருந்த வீடியோ, அதை நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். நீங்க தீர்க்க முடியாத கர்மா கொண்ட நட்சத்திரங்களை பேசியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 8 லட்சம் உறவுக்கு மேல வந்துட்டாங்க சாமி. இந்த தீர்க்க முடியாத கர்மா நட்சத்திரம்னா அது என்னென்ன சாமி, அதற்கான பரிகாரம் என்ன சாமி? அதாவது சாமி, ஜாதத்துல மொத்தம் 27 நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ள கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், கொடுத்துருக்கோம். கர்ம நட்சத்திரங்கள் நம்ம ஒவ்வொரு மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் 14 கர்ம நட்சத்திரங்களை பத்தி பேசியிருக்கோம். அதை கூட நம்ம யாராவது அன்பர்களுக்கு புரியல, நம்ம திரும்ப கூட பேசலாம் அதை பத்தி. இப்போ இந்த கர்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நீங்க செய்த கர்மாவின் அளவை பொறுத்து ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேஷத்துல அஸ்வினி, ரிஷபத்துல மிருகசீரிசம்னு நம்ம ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரம். அப்போ அதில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றாலோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலோ ரொம்ப அதிகமான கர்மாவை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் நான் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கேன், எவ்வளவோ ஆலயங்கள் வழிபாடு பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஜோடர்களை நான் போய் பார்த்துருக்கேன், எனக்கு பெருசாக நன்மை நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த தீர்க்க முடியாத கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த தீர்க்க முடியாத கர்மா அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான கர்மா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கர்ம நட்சத்திரங்களை தாண்டி ரொம்ப கடுமையான கர்மா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நீங்கள் என்னுடைய கர்மா அப்படிங்கிறது, இப்போ ஒரு பக்கத்து எனக்கு முன்னாடி ஒரு செவர் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த செவர் பேப்பரால் செய்யப்பட்டிருந்தா சும்மா அப்படியே தள்ளிட்டு போயிடல, இல்லை ஒரு அட்டையால் செய்யப்பட்டிருந்தா ஒரு குத்திட்டு போயிடல. அது காங்கிரீட் செவராக இருந்தால் நான் அதை கிழிக்க முடியாது, தள்ள முடியாது. நான் அதை பிரேக்கரை வச்சு தான் அதை நான் பிரேக் பண்ணணும். அப்போ நான் அதை பிரேக் பண்ணுறதுக்கு நான் போய் கையில் போய் குத்திட்டு இருக்கக்கூடாது. பல பேர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கிறது காங்கிரீட் செவருன்னு தெரியாமல் கையை வச்சு குத்திக்கிட்டு அது உடைய மாட்டேங்குதுங்க, என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலைங்க, என்னால் அதை தாண்ட முடியலைங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை பிரேக் பண்ணுற பிரேக்கிங் சிஸ்டம் நமக்கு தெரியல, அதான் விஷயம். இந்த தீர்க்க முடியாத கர்மாவாக நாம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம், 1ஆம் பாதம். அந்த கேது நட்சத்திரங்களும் 1ஆம் பாதம். முதல் நட்சத்திரம் அஸ்வினி தான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம். அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா மகம் தான். இதுல 2ஆவது செட்டப்ல நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 9 கிரகம் முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்கும் போது மகம் தான் ஆரம்பிக்கும். அப்படியே கேட்டை முடிஞ்ச உடனே மூலம் தான் ஆரம்பிக்கும். நீங்க ஆரம்பம் எல்லாமே கேது தான். 3மே நெருப்பு ராசியில இருக்கு. ஆமா, 3மே நெருப்பு ராசியில இருக்கு. 1ஆம் பாதம் மட்டும்தான் தீர்க்க முடியாத கர்மா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்வினி என்பது கர்ம நட்சத்திரம், அது மறக்க இயலாது. மகம் என்பது கர்ம நட்சத்திரம் அல்ல. சிம்மராசி மண்டலத்தில் பூரம்தான் கர்ம நட்சத்திரம். ஆனால் மகம் 1 அப்படிங்கிறது தீர்க்க முடியாத கர்ம நட்சத்திரம். அதே போல மூலம் என்பது கர்ம நட்சத்திரம். மூலம் 1 நின்றால் இரட்டிப்பு, 3, 4, 5, 100 மடங்கு கர்மாவை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில பேர் சாமி
ரொம்ப எளிமையாக ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. மூலம் 1ஆம் பாதமாக இருக்கும். குரு போய் மூலம் 1ஆம் பாதத்தில் நிற்பார். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த கிரகம் நின்றாலும், மாந்தி நின்றாலும், உபகிரகங்கள் நின்றாலும், அல்லது லக்ன புள்ளி இருந்தாலும், லக்ன புள்ளி இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும். அதை நம்ம தெரியாம, அதான் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி பத்தி எல்லாம் தெரியும்னு கிடையாது. அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய கடல். எனக்கு தெரியாத எவ்வளவோ இருக்குன்னு வச்சுக்கலாமே. மக்கள் நம்ம கர்மம் இவ்வளவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து கொள்ள முன்வர வேண்டும். ஏன்னா எந்த கோவிலும் யாரையும் காப்பாற்றாமல் விடாது. எந்த அஸ்ட்ராலஜரும் சாதாரண அஸ்ட்ராலஜி எல்லாம் கிடையாது. இவங்க தாங்க நல்ல அஸ்ட்ராலஜி, இவங்க பெரிய அஸ்ட்ராலஜி, இவங்க சின்ன அப்படிலாம் கிடையாது. அவரவர்கள் தகுதிக்கேற்ப அவர்கள் ஜோடர்களே. ஒரு ஜோடர்கிட்ட போய் எனக்கு நடக்கல, அவர் என்னை காப்பாத்தல அப்படிங்கிறத விட என் கர்மா இன்னும் தீரவில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இந்த அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி 4ஆம் பாதம். இப்ப இந்த முடியுது இல்லையா, ஆரம்பிக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கும்? எப்பவுமே விம்சோத்திரி வரிசைன்னு நம்ம சொல்லுவோம். அஸ்வினியில் ஆரம்பிச்சா நேரா ஆயில்யத்துல தான் முடியும். அப்ப ஆயில்யம்ங்கிறது ஜெனரலா கர்ம நட்சத்திரம். அதில் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால், சந்திரன் நின்றால், லக்ன புள்ளியே நின்றால், உபகிரகங்கள் நின்றால், நீங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நீங்கள் நிறைய அனுபவிப்பதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள். உங்க முன்னோர்கள் நிறைய தவறு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத விஷயம். கேட்டை இதுல பாத்தீங்கன்னா கர்ம நட்சத்திரமே கிடையாது. விருச்சகத்துல அனுசம்தான் கர்ம நட்சத்திரம். ஆனால் கேட்டை 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் அது தீர்க்க முடியாத கர்மா. அதே போல ரேவதி கர்ம நட்சத்திரமே கிடையாது. மீனத்துல உத்திரட்டாதி தான் கர்ம நட்சத்திரம், ரேவதி கர்ம நட்சத்திரம் அல்ல. ஆனால் ரேவதி 4ஆம் பாதம் தீர்க்க முடியாத கர்மா. இப்ப இதையும் நம்ம பிரிக்கலாம். இதெல்லாமே நீர் ராசிகள். 3 நீர் ராசி, அது 3 நெருப்பு. நெருப்பு நீர். இதில் முதல் நட்சத்திரம் நெருப்பில் முதல், நீரில் கடைசி. கர்ம நட்சத்திரத்தில் தீர்க்க முடியாத கர்மா, கர்ம நட்சத்திரம் அல்லாத தீர்க்க முடியாத கர்மா என்ன? இதை 2 வகையாக பிரிக்கலாம். அப்ப அஸ்வினி மூலம் 1ஆம் பாதத்தில், அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்தில் 1ஆம் பாதம். அதுல அஸ்வினியும் கர்ம நட்சத்திரம், மூலமும் கர்ம நட்சத்திரம். அதுலயே இது இரட்டிப்பு கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் நின்றால், ஏன்னா கேட்டை ரேவதிங்கிறது தீர்க்க முடியாத கர்மாவை தவிர ஜெனரல் அது கர்ம நட்சத்திரம் அல்ல. இதை டைரக்டா தீர்க்க முடியாத கர்ம நட்சத்திரம். அப்ப ஆயில்யமும் அஸ்வினியும் மூலமும் மிக மிக ரொம்ப கடுமையானது. இப்ப அஸ்வினியில உங்களுக்கு ஒரு கிரகம் நிக்குதுன்னு வச்சுக்கோமே. அஸ்வினிலே பறந்துருக்கீங்க 1ஆம் பாதத்துல, இல்ல அஸ்வினில குரு நிக்கிறார், சூரியன் நிக்கிறார், செவ்வாய் நிக்கிறார், புதன் நிக்கிறார், ராகு நிக்கிறார், கேது நிக்கிறார், இல்ல நீங்க உபகிரகங்கள் என்ன வேணா நிக்குது அப்படின்னா, இது தாய் வழி கர்மதோஷத்தில் தாயார் வழியில் மிக கடுமையான மிக கொடுமையான துரோகங்களை பிறருக்கு செய்திருப்பார்கள். தாயார் வழியில பாத்தீங்கன்னா அம்மா வழியில யாருமே நல்லா வாழ்ந்திருக்க மாட்டாங்க. தாயார் வழி சொத்துக்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருப்பது, பெண்களால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பது, திருமணம் நடைபெறாமல் போவது, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் என தொடர்ந்து ஜாதகர் மிகப்பெரிய பாதிப்பில் இருப்பது, அதுல இருந்து மீள முடியாமல் போவது, எவ்வளவோ விஷயங்களை செய்து பார்த்தும் என்னால் அதிலிருந்து மீள முடியவில்லை அப்படின்னா அது அஸ்வினி 1ஆம் பாதம். மகம் எங்க இருக்கிறது அப்படின்னு பாருங்க. சிம்மராசி மண்டலத்துக்குள்ள மகம் இருக்கிறது. சிம்மம் என்பது சூரியன், தந்தையார். அப்ப தந்தையார் வழி கர்மா இங்கே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது விஷயம். இதுல மகம் 1ஆம் பாதத்துல நின்றுச்சு அப்படின்னா இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தந்தையார் வழியில பிரச்சனையா இருக்கிறது, அப்பா வழியில சொத்துக்கள் கிடைக்காம இருக்கிறது, ரொம்ப வருஷம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத அதாவது என்ன பண்ணாலும் இப்போ 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டா அந்த லேண்டு சேல் பண்ணிடலாம். தாத்தா காலத்துல இருந்து பிரச்சனையா இருக்கும், 2 பேர் வந்தா 2 பேர் வரமாட்டாங்க. அதான் தீர்க்க முடியாத பிரச்சனை. அப்ப சூரியன் பிளஸ் கேது, அங்க செவ்வாய் பிளஸ் கேது, இங்க சூரியன் பிளஸ் கேது, மூலம் என்பது குரு பிளஸ் கேது. அப்போ குரு அப்படின்னு தனுசு ராசி மண்டலம் மூலம் அப்படின்னு வரும் பொழுது நாட்டாம தீர்ப்பு சொல்றது, ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், மத்தியஸ்தம் பண்றது, மைனர் மாதிரி வாழ்றது, அதுலயே கொடூரனாக வாழ்வது, கொடூர நாட்டாமையா இருக்கிறது. நீங்க நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு உங்க பரம்பரையில வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், மிக கொடூரமான தண்டனைகளை கொடுத்தவர்கள். சின்ன தப்புனா கூட தாங்கிக்க மாட்டேன், நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா அப்படின்னு நிக்கிறது மட்டும் இல்லாம தனக்கு வேண்டப்பட்டவனையெல்லாம் காப்பாத்தி விட்டுட்டு தனக்கு வேண்டப்படாதவன் மேல பூரா பொய் புகார் சொல்லி
அவர்களை தண்டிப்பது, ஏழைகளை வஞ்சித்திருப்பது, பல பேருக்கு உழைத்த கூலியை கொடுக்காமல் விடுவது, பல பேருக்கு உணவு கொடுக்காம வேலை வாங்குறது, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்காம போட்டுறது, இந்த மாதிரி செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செய்யும் போதுதான் மூலம் 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது. அப்போ மூலம் 1ஆம் பாதம் தீர்க்க 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 அல்ல அல்ல குறையாத வந்துகிட்டே இருக்கு. என்ன? செல்வம் இல்ல, கர்மா. அல்ல அல்ல குறையாம செல்வம் வந்தா சந்தோஷம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்ல பார்த்திருப்பீங்க, ஒரு ட்ராலி வந்து நிக்கும், எடுத்தீங்கன்னா அடுத்த ட்ராலி வந்து லோட் ஆகிக்குமா? நீங்க வந்து யாரும் உனக்கு ட்ராலி வைக்க வேண்டியதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்துல கிரகம் இருப்பவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம், ஓகே டன் அப்படின்னு அப்பாடா அப்படின்னு போய் உட்காருவான். காலைல 5 மணிக்கு வந்து கதவை தட்டுவான், நம்ம இந்த கேஸ் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா அடுத்த ஒரு கேஸ் நடக்கும். டிசைன் வேறையா இருக்கும். நீங்க வந்து ஒரே டிசைன்ல இது எதுவும் நடக்காது, ஆனா வேற வேற டிசைன்ல இது தாளிப்பு நடந்து கொண்டே இருக்கும். அதான் விஷயமே. இதுல ஆயில்யம் 4ஆம் பாதமாக இருந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள். அதாவது திருமணம் செய்து போன பிறகு அந்த பெண்ணை கண்டுகொள்ளாமல் விடுவது, அந்த பெண்ணுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்காம விட்டுறது. நீங்க தாய் வழி, தாய் மாமன் வழி சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆயில்யம். அதுலயும் 4ஆம் பாதம் என்பது அவர்கள் வாழ்க்கையே அழிந்து போகும் அளவுக்கு அவர்களை வஞ்சிப்பது அப்படிங்கிறது 4ஆம் பாகம். மிக நீண்ட நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்து நீங்க உயிரை விட்டவர்கள் இவங்க பரம்பரையில் இருப்பதை நம்ம ஏற்கனவே ஆயில்யத்துல பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொடூர மரணம் அடைந்தவர்கள், நீங்க ரொம்ப ஆக்சிடென்ட் டெத்து, இதில் ரொம்ப வருஷம் படுத்திருந்து உடம்பெல்லாம் புண்ணாகி இறந்து போனவர்கள், நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்தே கிடையா கிடந்து போனாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் பாஷையில சொன்னோம்னா கிடையா கிடக்காரியா அப்படிம்பாங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் இந்த மாதிரி ஒரு ஆன்மா அங்கே படுத்திருப்பது, அந்த பரம்பரையில் அடுத்து 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 வரக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி இருக்கும். ஆயில்யம் 4ஆம் பாதத்துல கிரகம் இருப்பவர்களுக்கு போய் பாருங்க, அவங்க தாய் மாமா கண்டிப்பா ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க. ஆயில்யம் 4ஆம் பாதத்துல இப்போ உங்களுக்கு கிரகம் இருக்குது அப்படின்னா உங்க தாய் மாமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இல்லைன்னா ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும். கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை இவைகளில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு தான் இறப்பாரே தவிர சாதாரணமான இயற்கை மரணம் இருக்காது. அப்ப அதை சரி செய்து கொள்வதற்கான வழியை நம்ம வந்து சொல்லுவோம் சார், சொல்லிடலாம். கேட்டை 4ஆம் பாதம் அப்படின்னு கேட்டனாலே சேட்டை அப்படிமா நம்மளு ஆதி காலத்துல இருந்து வருது, நான் சொல்லல. கேட்டையில இருந்தவங்க வயதுல ரொம்ப சேட்டையா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அல்ல. கேட்ட கற்பனை கோட்டை கட்டும் அப்படின்லாம் நிறைய ஜோட பழமொழிகள்லாம் உண்டு. கேட்டை 4ஆம் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா முன்னோர்கள் நிறைய சேட்டை செய்திருக்கிறார்கள். இவன் எந்த சேட்டையும் செய்யாமல் இங்கே அனுபவிக்க போறான். சாமி எதுவுமே இருக்காது சாமி, 7ல கிரகமே இருக்காது. 8 சுத்தமா இருக்கும், 7 சுத்தமா இருக்கும், 5 சுத்தமா இருக்கும், 5ல ராகு இல்லை, 5ல கேது இல்லை, 7ல பாவி இல்லை, 8ல கிரகம் இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு. குரு 9ல தான் இருக்காரு, எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. ஆனா கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னா கேட்டை 4ஆம் பாதத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது. ஏன்னா போடக்கூடாத ஆட்டத்தை எல்லாம் போட்டிருக்காங்க. அதனாலதான் கேட்டேன்னா சேட்டன் நம்மளுக்கு சொன்னாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா கேட்டையில பிறந்தவன் தான் அதிகமா சேட்டை பண்ணுவான்னு புரிஞ்சுக்கிட்டோம். பட் விஷயம் அது இல்ல, முன்னோர்கள் நிறைய சேட்டை செய்து விட்டு போயிருக்கிறார்கள். அதனால் இவன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான், நிறைய அனுபவிக்க காத்திருக்கிறான் அப்படிங்கிறதா. கேட்டை 4ஆம் பாதம் தான் நம்ம சொல்றது. கேட்டை 4ஆம் பாதம், மத்த 3 பாதம் கிடையாது. 4ஆம் பாதம் மத்த 3 பாதத்துக்கு சாமி ஒரு 20% 25% நிறுத்திக்கிறோம். இயற்கை எல்லாத்துக்கும் ஒரு கர்மா வச்சிருக்கோம், தப்பு செஞ்சா சும்மா விட்டுறாது. பட் ஆனா கேட்டை 4ஆம் பாதத்திற்கு 100% வைத்திருக்கிறது. அதான் விஷயம். ஒரு திருமணம் நடக்கல, ஒரு குழந்தை பிறக்கவில்லை, என் வாழ்க்கை வளமாக போகவில்லை, எனக்கு எங்க மாமாவே பிரச்சனை பண்றார் அப்படின்னா நீங்க போய் பாருங்க. ஆயில்யம் கேட்டை ரேவதி 4ஆம் பாதத்தில் கிரகம் இருக்கும். ரேவதி 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி நட்சத்திரம் தான். முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி 1, நீங்க நிறைவு நட்சத்திரம் மோட்ச ராசி அப்படின்னா மீனம் தான், நீர் ராசி, மோட்ச ராசி. அதுல ரேவதி 4ஆம் பாதம் என்பது தீர்க்க முடியாத கர்மா. இந்த ரேவதி 4ஆம் பாதத்தில் கிரகம் நிற்பவர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை தள்ளாடி கொண்டே இருப்பார்கள். அவங்க வாழ்க்கை எதுக்கு தள்ளாடுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க வாழ்க்கையை கொண்டு போய் அவங்களால சேர்க்கவே முடியல. அவங்க எவ்வளவோ போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, திண்டாடுறாங்க. இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், இப்ப வந்துட்டோம், இன்னைக்கு கடனை கட்டிட்டோம், இந்த வருஷம் தீபாவளி வந்தா நான் டெவலப் ஆயிடுவேன், இந்த சீட்டு போட்டேன், எடுத்தேன், நல்லபடியா வந்துடுவேன். இவங்களுக்கு ஏதாவது பல்க் அமௌண்ட் கைக்கு வரும்போது சாமி அந்த பல்க் அமௌண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும்.
அந்த பல்க் அமௌண்ட் கொண்டு அங்கே கொடுத்துட்டு மீண்டும் திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. நீங்க வந்து ஒரு 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 தேர்தல் நின்று தோத்து போயிட்டீங்க, அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறது வேற. நிக்கிற தேர்தலெல்லாம் ஓடிக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனாங்க, அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகல, அடுத்த இன்டர்வியூக்கு போனேன், அங்கேயும் சக்சஸ் ஆகல, ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஓடுறேன்னே எனக்கு தெரியல, எதுவும் நடக்கவே மாட்டேங்குது. நானும் தலையில் தான் நின்று பார்க்குறேன், சிவன் கோயிலே கூடியிருக்கிறேன், பெருமாள் பாதத்திலே படுத்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு எதுவும் நல்லதே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் நிறைய செஞ்சுட்டு போயிருக்காங்க சாமி. இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ரகசியங்கள் இது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். சரி சாமி, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், இதுக்கு ஒரு வழிபாட சொல்லுங்க சாமி. இதுக்கு வந்து கோவில் தான் சாமி. இவ்வளவு நாள் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு நம்ம தனியாக கையில கோயில் எழுதி கொடுத்துட்டு இருந்தோம். இதுல ஒரு சிலருக்கு வந்து அதாவது எப்படின்னா, இந்த சோடை நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இந்த கோயில்களை கொடுத்திருக்க மாட்டோம். அதனால இப்போ நம்ம பிரிண்ட்லயே கொடுத்துட்றோம், ஒரு சிலருக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அஸ்வினி 1 அப்படின்னா பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் போய் நீங்க அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் தலைவர், அம்மா பேரு அழகிய காதலி, அவர் பேரு சுடர் கொழுந்துநாதர். சுடர் விட்டு அப்படி கொழுந்தா எரியுறாராம், எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கான் பாருங்க. பிரளயகாலேஸ்வரர் எல்லா நந்தியும் திரும்பி இருக்கும். நான் வந்து வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு போறது உண்டு. நாகபஞ்சமி கருட பஞ்சமி அன்னைக்கு நான் அந்த கோயில்ல இருக்கிறது வழக்கம். அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கிறத உடனே கீழே போய் நம்மால என்ன டைப் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு. ஒரு நட்சத்திரம் என்பது 24 மணி நேரத்துக்குரியது. 23 to 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். 6 6 6 4 6 24 4 பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு. அப்போ அஸ்வினி 1ன்னா எத்தனை மணிக்கு அஸ்வினி ஆரம்பிக்குன்னு காலண்டர்ல பாருங்க, ஆப் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம பஞ்சபட்சி புத்தகம் வாங்கிக்கிங்க, அதுலயும் நம்ம நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து முடிவு நேரம் வரைக்கும் நம்ம பஞ்சபட்சி புத்தகத்துல நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம். நட்சத்திரம் இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா முதல் 6 மணி நேரம் அப்படிங்கிறது அஸ்வினி 1, முதல் 6 மணி நேரம் அப்படிங்கிறது மகம் 1, முதல் 6 மணி நேரம் அப்படின்னா மூலம் 1. அதுவே ஆயில்யம் 4ஆம் பாதம்னா ஆயில்யம் ஆரம்பித்து கடைசி 6 மணி நேரம். ஏன்னா 4வது பாதம் 4 6 24 4ஆம் பாதத்துக்கு. கேட்டை 4 அப்படின்னா கேட்டை ஆரம்பித்து நீங்க 18ல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும். ரேவதி 4ன்னா 18ல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும். சில நேரத்துல மிட் நைட்ல இந்த நட்சத்திரம் முடியும். அப்ப என்னால கோயிலுக்கு போக முடியாது சாமின்னா மீண்டும் நட்சத்திரம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இதற்காக 6 மாதம் 1 வருடம் காத்திருந்தவர்கள் எல்லாம் உண்டு. இந்த ரேவதி 4 பாத்தீங்கன்னா சாமி போன வருஷம் பூரா மிட் நைட்லயே முடிஞ்சு. பல பேருக்கு கடல் காத்த பெருமாள் கொடுத்துருப்போம். என்ன நட்சத்திரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 8 மணிக்கு கோயில் சாத்திக்கலாம், நைட்டே தான் முடியும். நீங்க இதற்காக 11 மாதம் காத்திருந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த நட்சத்திர நாளைக்கு தான் கோயிலுக்கு போகணுமா? ரேவதி 4ஆம் பாதத்தில் தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அஸ்வினி 1ன்னா அஸ்வினி 1ல் தான் கோயிலுக்கு போக வேண்டும். பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம். மகம் 1 அப்படின்னா தவசிமடை. திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போற வழியில தவசிமடை அப்படிங்கிற ஊர்ல மகாலிங்கேஸ்வரர் சுவாமி ஈஸ்வரன், அவருக்கு போயிட்டு இழுப்ப எண்ணெய் சிவப்பு திரியில 27 தீபம் போடணும். பிரளயகாலேஸ்வரருக்கும் இழுப்ப எண்ணெய் சிவப்பு திரியில 27 தீபம், 19 முறை வளம், அன்னதானம் தண்ணீர் பாட்டிலுடன் சேர்த்து செய்ய வேண்டும். தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போங்க. போகும்போது சும்மா போகாதீங்க, தலைவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஏண்டா தீர்க்க முடியாத கர்மாவுக்கு அவன் ஒரு கோயில் சொல்லி அமைச்சிருக்கேன், வரும்போது வெறுங்கையோடையா வருவேன், 2 ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு தலைவர் நினைச்சிடக்கூடாது. இல்ல, போகும்போது 2 கிலோ வாங்கிட்டு போங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு தான் எதுவும் வாங்கிட்டு போறது இல்லை, கடவுளை பாக்குறதுக்கு எதாவது வாங்கிட்டு போங்க. நல்ல மாலை, நீங்க பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கணும் மாலை, அந்த மாதிரி மாலை வாங்கிட்டு போய் போடுங்க. ஏதோ கடமைக்கு 60 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கணும், 100 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கினா அதுல 7 சம்பங்கி இருந்தது, அதுல 4 சம்பங்கி அழுகி இருந்தது, அப்படிலாம் மாலை இருக்கப்படாது. கடவுளிடம் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், அவர் திருப்பி செய்தால் தாங்கிக் கொள்ள முடியும். எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா சும்மா கூட போய் கும்பிட்டுவாங்க. ஏன்னா உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்க ஆடிட்டருக்கு தெரியுதே இல்லையோ, உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா? நீங்க பாக்கெட்ல 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒண்ணும் இல்லை தலைவரா, நான் என்னத்த தலைவரா வாங்க போறேன், உலகத்துக்கு நீங்க தான் படி இழக்கிறீங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்தா நீங்க நல்லா இருக்க போய் நம்ம நினைச்சோம்னா தலைவர் டென்ஷன் ஆயிடுவார். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நானே அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், உன்னை பார்க்க வந்ததே பெரிய விஷயம், அப்படியே சும்மா போய் கும்பிட்டுவாங்க, அந்தாலும் காப்பாத்திக்கலாம். நீங்க வந்து கடன் வாங்கி தான் செய்யணும்லாம் கிடையாது, இருந்து செய்யாம விட்டுறாதீங்க. இருந்து செய்யாமல் விடுவது தவறு. அதே போல மூலம் 1ஆம் பாதம் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அவங்கள அம்மாவை போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்ல ஊத்த சொல்லிட்டு தலையில மேல வைக்கிற மாதிரி அங்க வந்து ஒரு பூ கட்டுவாங்க. சுவாமிக்கு வந்து மேலையில வந்து
கொண்டை முடி அலங்கரித்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் கூட வரும். அதில் வந்து வெளியில் போனீங்கன்னா அந்த அகிலாண்டேஸ்வரர் கோயில் உள்ளேயே ஒரு மலர் நிலையம் இருக்கிறது. அங்கே வந்து அம்பாள்கிட்ட அவங்க வந்து நல்ல மாலை மேலே வந்து அந்த கொண்டை மேலே வைக்கிறதுக்கு ஒரு பூ கொடுப்பாங்க. டக்குன்னு எனக்கு பேர் வரல. அங்கே அந்த பூவை வாங்கி கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சாமி கும்பிட்டு ஜம்புகேஸ்வரர் சாமி கும்பிட்டு அந்த கோயிலை திருப்தியாக சுற்றி சாமி கும்பிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி சுவாமிமலை செல்ல வேண்டும். சுவாமிமலை கும்பகோணத்தில் இருக்கு. இந்த சுவாமிமலை போகிறது இந்த மூலம் 1ஆம் பாதத்தில் செல்ல வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. மூல நட்சத்திரம் முடிவதற்குள் சுவாமிமலை போனால் போதும். அகிலாண்டேஸ்வரி அம்மனை நன்றாக தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சுவாமிமலை, இப்போ காலையில் நீங்கள் அகிலாண்டேஸ்வரி கும்பிடுறீங்கன்னா சாயந்தரம் போய் கூட சுவாமிமலை முருகனை வணங்கி விட்டு வீட்டுக்கு வர வேண்டும். அப்படி வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. சுவாமிமலையிலையும் நெய் வாங்கி கொடுத்துடணும், அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு நெய் வாங்கி கொடுத்துடணும். அதே போல இவர்கள் கொண்டைக்கல்லை வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இந்த மூலம் 1ஆம் பாதத்திற்கு அஸ்வினி மூலம் 1ஆம் பாதம் இதில் கோயிலுக்கு செல்பவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த 3 அஸ்வினி 1 மகம் 1 மூலம் 1 மீண்டும் அடுத்த மாதம் வரும் இல்லையா, கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வந்துடுறோம், உடனே எதுவும் பண்ண முடியாது. அடுத்த மாதம் மீண்டும் அதே நட்சத்திரம் வரும் பொழுது பசுமாட்டிற்கு கொண்ட கடலை வாங்கி அதை ஊற வச்சு நீங்க பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். இதை செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இந்த 3 நட்சத்திரத்துக்கும். ஆயில்யம் 4ஆம் பாதம் அப்படின்னு வரும் பொழுது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு நெய் வாங்கிட்டு போய் பழங்கள் மலர்கள் வாங்கி கொண்டு போய் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் அவரை வந்து நல்லபடியாக வழிபட்டு விடுங்கள். கேட்டை 4ஆம் பாதம் அப்படின்னு வரும் பொழுது ஏரிகாத்தராமர் மதுராந்தகம் சென்னை. நீங்க வந்து இந்த ஏரிகாத்தராமர் கோயில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில். ஆங்கிலேயர் காலத்துல ஏரி பார்த்தீங்கன்னா உடையிற நிலைமையில இருந்திருக்கு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதுல அங்க அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர் வந்து அந்நேரத்துல நின்று பெருமாளை கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த ஊருக்கு ஒரு அதிகாரி இருந்திருப்பார்ல, அவர் போய் கேட்டிருக்காரு, என்னையா ஊரே அழிய போது இந்நேரத்துல யாரையா கும்பிடுற அப்படின்னு. ஐயா நான் பெருமாளை கும்பிட்றேங்கய்யா, பெருமாள் வந்து காப்பாத்திடுவாருங்கய்யா அப்படின்னு. இவ்வளவு நம்பிக்கையில ஒருத்தருக்கான ஊரே அழியும் போது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த ஏரி கிட்டத்தட்ட உடைய போகிறது, வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து சரி நம்மளும் இந்த ஊரோட சேர்ந்து அழிஞ்சு போயிடலாம், இந்த ஊர் மக்களை விட்டுட்டு நம்ம வெளியில போகக்கூடாதுன்னு அந்த அதிகாரி எவ்வளவு மனிதநேயத்தோட இருந்திருக்கார். போய் இது என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்க போய் பார்த்தால் இருவர் அந்த மேடையில் நடந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து கையில அம்பும் பில்லும் வச்சிருந்திருக்கார், கூட ஒருத்தர் அங்க நடந்துகிட்டு இருந்திருக்கார். இவருக்கு கண்ட காட்சி என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ஏரி உடையவே இல்லை. அடுத்த நாள் தான் தெரிந்திருக்கிறது ராமரும் லக்ஷ்மணனும் வந்து அந்த ஏரியை காத்திருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த கோவிலில் தான் நீங்க தம்பதி சமேதராக அங்கே சீதை இருக்கிறார். சீதையும் ராமரும் ஒரு கையை ஒருத்தர் பிடிச்சா மாதிரி அந்த கோயில் இருப்பாங்க. அந்த கோவிலில் தான் ராமானுஜருக்கு உபதேசம் கிடைத்தது அப்படிங்கிறது விஷயம். அங்க வந்து அதுக்கான படங்கள்லாம் வச்சிருக்காங்க. பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டமான கோவில். நீங்க வந்து ஏரி காத்த ராமர் அப்படிங்கிறது பிரம்மா எப்படி அந்த ஏரி உடையாமல் காத்தாரோ அதை போல உங்கள் வாழ்க்கை அப்படியே நீங்க எதுவுமே பண்ண முடியாது, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சா ஏரி காத்த ராமர் கேட்டை 4ஆம் பாதத்தில் போயிட்டு நெய் வாங்கி கொடுத்துட்டு, ராமரே எப்படி இந்த ஏரியை காத்து அன்னைக்கு அந்த ஊர் மக்கள்லாம் காப்பாற்றுறீங்க சாமி, ஒரு லெவலுக்கு வேண்டாம் போயிட்டா தெய்வம் தான் துணை, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, அவ்வளவுதான், வேற வழியே இல்லைன்னா கடவுள் தான் காப்பாற்றும். நீங்க வந்து அவ்வளவு பெரிய ஏரி இல்லைன்னா தண்ணி என்ன மூண்டா ஊத்த முடியும், தண்ணியை குடிக்கும், என்ன பண்ண முடியும்? ஏரி உடைய போகிறது. அந்த ஏரி உடைஞ்சா அந்த ஊரே காலி. அந்த ஊர் மட்டுமா காலியா இருக்கும்? பக்கத்துல 2-3 ஊர் போயிருக்கும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஏரி, மதுராந்தகம் ஏரி. அது சாதாரணப்பட்ட மதுராந்தக சோழன் கட்டிய ஏரி. அது வந்து அவ்வளவு, அதனால அவர் பேரே அதுக்கு வச்சிருக்காங்க மதுராந்தகன் அப்படிங்கிறது. அந்த ஊர் பேரே மதுராந்தகம். நீங்க வந்து ராஜராஜ சோழனோட சித்தப்பா, அவரு தான் அந்த ஏரியை வெட்டி இருக்கிறார். பொதுமக்களுக்காக அந்த ஏரி வெட்டப்பட்டது. அந்த ஏரியை வந்து ராமர் காத்து அந்த ஊர் மக்களை காத்திருக்கிறார். அங்கே ராமானுஜருக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து உபதேசம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க வந்து முத்திரைகள் போடுவார்கள் உடம்புல. நீங்க வந்து நாமம்லாம் எப்படி போடுவாங்கன்னா, இதை வந்து சூடு பண்ணி நெருப்புல வச்சு சூடு பண்ணி அப்படியே பஞ்ச் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த பஞ்ச் நிற்கும் நெஞ்சில, தோல்ல, இதெல்லாம் வந்து உடம்புல குறிப்பிட்ட இடங்கள்லாம் போட்டு அதன் பிறகு மந்திர உபதேசங்கள்லாம் நடக்கும். ராமானுஜருக்கு அங்க இருக்கக்கூடிய மரத்தடியில் தான் நீங்க வந்து உபதேசம் நடைபெற்றது. அந்த மரம் இன்னும் அங்கே இருக்கிறது. அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிலையாக அதை வைத்திருக்கிறார்கள். எனக்கு இதுக்கு மேல எதுவுமே முடியலீங்க அப்படின்னா கேட்டை 4ல ஏதோ கிரகமோ உபகிரகமோ நிக்குதா, நேரா கிளம்பி ஏரி காத்தராமர் கேட்டை 4ஆம் பாதத்தில் போய் வணங்கி விட்டு வாருங்கள்.
போய் நெய்யை வாங்கி சுவாமி கிட்ட கொடுத்துட்டு அங்கதான் தம்பதி சமேதராக ராமரும் சீதையும் ஒன்றாக சேர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பி அவர்கள் வரும் பொழுது இங்கே தம்பதி சமேதராக ஓய்வெடுத்து விட்டு தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள், போய் ராமர் பட்டாபிஷேகம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல வரலாறு சொன்னாங்க. தம்பதிகள் பிரிந்திருந்தாலோ திருமணம் நடைபெறவில்லை என்றாலோ கேட்டை 4ஆம் பாதத்தில் கிரகம் இருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேரா அங்க போங்க, கல்யாணம் நடக்கும், தம்பதிகள் சேர்வார்கள், வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். ரேவதி 4 சாமி, ரேவதி 4ஆம் பாதம். நான் இன்னும் தள்ளாடி கொண்டே இருக்கிறேன். நீங்க வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், இந்த மாதிரி அப்படியே இந்த ஓடம் போல இவர்கள் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா கடல் அடைத்த பெருமாள். இதுல பாருங்க, ஏரி காத்த ராமர், கடல் அடைத்த பெருமாள். நீங்க இந்த கடல் ஒரு காலத்தில் பொங்கி ஊருக்குள் வரும் பொழுது அந்த கடலை தன் கையாலேயே பெருமாள் அடைத்தார். அதனாலதான் அவருக்கு கடல் அடைத்த பெருமாள், கடல் காத்த பெருமாள், இது ரெண்டுமே சொல்றாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம கடல் காத்த பெருமாள்னு சொல்லியிருப்போம், ஒரு சிலருக்கு கடல் அடைத்த பெருமாள்னு சொல்லியிருப்போம். கடல் அடைத்த பெருமாள். நீங்க நம்ம ராமேஸ்வரம் போற வழியில நம்ம நவகிரகங்கள் தண்ணியில இருக்கும். ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல தேவிப்பட்டினம் அப்படின்னு எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நவகிரகங்கள் தண்ணியில இருக்கும், கீழே போய் இறங்கி சுத்திட்டு வர மாதிரிலாம் இருக்கும். அப்படியே நேர்ல திரும்பி பார்த்தீங்கன்னா கடல் அடைத்த பெருமாள் அங்கே இருக்கிறார். ரேவதி 4ஆம் பாதத்தில் சென்று வழிபட்டு விட்டு வந்தால் எந்த கிரகம் நின்றாலும், உபகிரகம் நின்றாலும், லக்னம் நின்றாலும், மாந்தி நின்றாலும், யார் நின்றாலும் அவர் எப்படி அன்றைக்கு கடலை காத்து பொதுமக்களை காத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த கோவிலையும் நீங்க போயிட்டு நெய் வாங்கி கொடுக்கணும். இந்த ஆயில்யம் 4, கேட்டை 4, ரேவதி 4 இதில் கிரகம் இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு அதற்கு அடுத்த மாதம் பசுவிற்கு பருத்தி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை வாங்கி கொடுப்பது, தானமாக கொடுப்பது. எவ்வளவு சாமி கொடுக்கலாம்னா ஒரு மூட்டை கொடுக்கலாம், ஒரு 40-50 கிலோ வரும். ஒரு மூட்டை தானமா கொடுக்கறது. பசுக்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோமடம் அல்லது கோவில் அல்லது பொது சார்ந்த நிறுவனம், ஏமாட்டுக்கே நான் கொடுத்துட்டுமா அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவனுக்கு சோறு போடுறது தானமாகாது. நீங்க வெளியில யாருக்கு வேணாலும் இதை செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம கோமடத்துக்கு பண்ணிட்டு போங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இத்தனை நாள் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இதை சொல்ல அனுமதித்த சொக்கநாதருக்கும் ரங்கநாதருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. உங்களுக்கும் சுகமே சொல்க சாமி.